வணக்கம். தேனி சமையலில் சிக்கன் 65 கார்ன்ஃப்ளவர் எக் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது இல்லாமல் இன்னொரு வெர்ஷன் நான் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முதல்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 லெமனை நல்லா ஜூஸாக பிழிஞ்சு விட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிடலாம். அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த பொருள் எல்லாம் சேர்க்கும்போது நமக்கு சிக்கனில் இருக்க அந்த கவிச்ச வாடை எதுவுமே இருக்காது. அதே சமயம் நல்லா சாஃப்ட் ஆயிரும் சிக்கன். இந்த மாதிரி கலந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருவோம். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் வத்தலில் அரைச்ச பேஸ்ட்டு சேர்க்க போகிறேன். இந்த பேஸ்ட் எப்படி செய்யணுங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். மிளகாய் வத்தல் பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது போக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது கலருக்காண்டி சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி. நீங்கள் விருப்பப்பட்டால் மிளகுத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு முட்டையை உடச்சி இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். முட்டை நல்லா ஒரு லேயர் மாதிரி எல்லா பீசஸ் மேலேயும் போய் படிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம கார்ன் மாவும் அரிசி மாவும் சேர்க்கணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன் மாவும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்க்குறேன். இப்போ நம்ம இதோட மிக்ஸ் பண்ணும்போது இது நல்லா அந்த முட்டையோடு சேர்ந்து ஒட்டிக்கும். அப்போ மாவு பிரிஞ்சு வராது. இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். நீங்கள் அதுக்கு கூடுதலாக ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லா சிக்கன் சாஃப்ட் ஆயிரும். நான் இப்போ 1/2 மணி நேரம் மட்டும் இதை மேரினேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி நம்ம இதை போட்டு எடுக்கலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் காய விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒவ்வொரு பீஸஸாக இந்த மாதிரி போடணும். மொத்தமாக போட்டோம்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் தனித்தனியாக எடுத்து போடணும். அளவுக்கு அதிகமாகவும் போடக்கூடாது. நம்ம எவ்வளோ எண்ணெய் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பீசஸ் போடணும். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணணும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். உள்ளே நல்லா சிக்கன் சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், சிக்கன் 65 நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இது கலர் பொடியெலாம் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை. இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற பீசஸையும் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி பேட்சஸாக போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அதை அப்படியேவும் சாப்பிடலாம். இல்லாட்டினா இதுக்கு தனியாக ஒரு சாஸ் ரெடி பண்ணி அதில் டாஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம 65 எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெளியில் நல்லா கோட்டிங் ஃபார்ம் ஆகிருக்கு. உள்ள சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது. இனி இதுக்கு சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டாலே போதும். அந்த எண்ணெயில் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, இல்லாட்டினா பொடியாக நறுக்குன பூண்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகாய் பேஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். 2 மிளகாயை கட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருவோம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறேன்.
இந்த சாஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவை நீங்கள் கூட்டிக்கிடலாம். இப்போ தயிர் வந்து அந்த நீர் சத்தெல்லாம் வற்றி வர ஸ்டேஜில் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுற வேண்டியதுதான். இந்த மாதிரி தயிர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு டேங்கி ஃப்ளேவர், கொஞ்சம் புளிப்பு சுவையோடு சேர்ந்து இந்த சிக்கன் 65 வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி சிக்கன் 65 செஞ்சு பாருங்கள். இதை கொத்தமல்லி தழை தூவி கார்னிஷ் பண்ணிக்கிடலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.